ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நைட்டு இட்லி தோசைக்கு நான் சாம்பார் தான் ரெடி பண்ணிட்டேன். இந்த சாம்பாருக்காக பாகமாக பருப்பு வாஷ் பண்ணி குக்கரில் சேர்த்து பழமான 4 தக்காளி கட் பண்ணி சேர்த்து கொடுத்துருக்கு. இதிலேக்கு ஒரு 10 பீஸு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கு. இனி நம்ம குக்கரை மூடி வச்சு வேக வச்சிடலாம். பருப்பு நல்லவண்ணம் வேகட்டும். இனி வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி இந்த மாதிரி ஒரு மண்சட்டியில் சேர்த்து கொடுத்துருக்கு. இதிலேக்கு நெகக்க தண்ணியும் பாகமாக உப்பும் சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். இந்த சாம்பாருக்கு நான் சாம்பார் தூள் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்காக 3 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்து இதிலேக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லவண்ணம் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான புளியும் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிடலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 3/4 பாகம் வேக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் பருப்பு நம்ம இதிலேக்கு ஆட் பண்ணி கொடுத்துடலாம். பருப்பும் இந்த காயெல்லாம் நல்லவண்ணம் மிக்ஸ் பண்ணி இதிலேக்கு நம்ம கரைச்சி வச்சுருந்தா சாம்பார் தூளும் சேர்த்துடலாம். இனி நல்லவண்ணம் கொதிக்கட்டும். இப்போது காயெல்லாம் வேக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதிலேக்கு வெண்டைக்காய் சேர்த்துடலாம். வெண்டைக்காவும் சேர்த்து கொடுத்துட்டு நல்லவண்ணம் மூடி வச்சு வேக வச்சுடுங்க. காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போது நம்ம இதிலேக்கு புளித்தண்ணி ஆட் பண்ணிடலாம். புளித்தண்ணிக்கு ஒரு பச்சை டேஸ்ட் இருக்குது. அது வரைக்கும் நல்லவண்ணம் கொதிக்க வச்சுருங்க. இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு ஒரு நுள்ளு நாட்டு சக்கரை சேர்த்துடலாம். இனி இதிலேக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு கடாய் வச்சு நான் இதிலேக்கு கொஞ்சம் அதிகமாக தேங்காய் ஆயில் சேர்த்துருக்கு. இதிலேக்கு ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. வெந்தயம் கடுகும் நல்லவண்ணம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதிலேக்கு ஒரு 1/4 ஸ்பூன் சின்ன ஜீரகம் சேர்த்துடலாம். இனி ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதிலேக்கு 2 வற்றல் மிளகு பாகமாக கறிவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்து நம்ம இந்த தாளிப்பு சாம்பார்லேக்கு ஆட் பண்ணி கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லியெல்லாம் கட் பண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது വളരെ சிம்பிளான டேஸ்டியான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு.